ஓகேடி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஷூட் செம்மையா முடிஞ்சது. பட் எனக்கு பாடி பெயின் சிவியரா இருக்கு. கண்டிப்பா இந்த நியூ இயருக்கு இந்த போஸ்ட் எல்லாமே செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், மறக்காம லைக்ஸ் போட்டுடு, கமெண்ட்டும் பண்ணு உனக்கு எந்த பிக்சர் பிடிச்சிருக்குன்னு. பை. யாராவது கால் வருது, அன்னோன் நம்பர். இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சரி, அட்டென்ட் பண்ணி பார்ப்போம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், யாருன்னு தெரியுதா? இந்த வாய்ஸ கேட்டிருக்கனே இதுக்கு முன்னாடி. அப்படியா? எங்க சொல்லுங்க பாப்போம் யாருன்னு. கார்ட்டூன் நெட்வொர்க்ல இருந்து தானே பேசுறீங்க? கார்ட்டூன் நெட்வொர்க்கா? மேடம் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்ன பார்த்தா என்ன பிளே கிட்ஸ் ஸ்கூல் பையன் மாதிரியா இருக்கு? ஆமாங்க, நீங்க அப்படிதான் பேசுறீங்க. சரி, ஓகே மேடம், நல்லா கலாச்சிட்டீங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன், பேசலாமா? ஒரு முக்கியமான டவுட்டு. பேசுங்க. நீங்க கேட்டா வேற என்ன கேட்க போறீங்க? தலைமுடி 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 இத பத்தி தானே கேட்க போறீங்க, கேளுங்க. அதுக்கு உண்டான ஓனர்கிட்ட தான் மேடம் கேட்க முடியும். ஓவரால் ஹேர் பெயினே நீங்க தானே. சரி சரி, கேளுங்க கேளுங்கப்பா, சீக்கிரமா. மேடம், லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க, ஹேர் வாஷ் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க, இது எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கூட ஹேருக்கு வந்து நம்ம க்ரோத்துக்காக நீங்கள் என்னென்ன ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணுன்றதையும் சொல்லி கொடுத்தீங்க. இது எல்லாமே நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான டவுட்டாக வந்திருக்கு மேடம். இது யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லி தர மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியல. சொல்லுங்க, என்ன டவுட்னு? அப்படி என்னன்னு? கண்டிஷனர்னா என்ன மேடம்? அதை யூஸ் பண்ணலாமா வேணாமா? அப்படி ஒன்று இருக்கா? ஓ, இப்போ உங்களுக்கு டவுட் என்னன்னா கண்டிஷனர்னா என்ன, அதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? அதே தான் மேடம். ஓகே, ஸோ இப்போ கண்டிஷனர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிஷனரை வந்து நான் எப்போ யூஸ் பண்ணேன் அதை பற்றி நம்ம பேசிடலாம். கண்டிப்பாக சொல்லுங்கள் மேடம். ஓகே, கண்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் முன்னாடிலாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. இப்போதான் பார்த்தீங்கன்னா கண்டிஷனரே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிஷனர் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா நம்ம கர்லி ஹேர் இருக்கிறதுக்கு கண்டிஷனர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்க பத்தி நான் என்ன அப்புறம் சொல்றேன். மாஸ்கா? என்ன மேடம் புதுசு புதுசாக கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் இப்போ நீங்கள் தான் சொல்றீங்க? சொல்றேன். மாஸ்க்னா நம்ம ஃபேஸ்ல போடுற மாஸ்க் கிடையாது, நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ற மாஸ்க், ஹேர் மாஸ்க்னு சொல்லுவாங்க. ஹேர் மாஸ்க் புதுசாக இருக்கேன் மேடம், எந்த கடையில் கிடைக்கும்? ஹேர் மாஸ்க் எல்லா கடையிலுமே கிடைக்குங்க. காஸ்மெட்டிக் ஸ்டோர்ஸ்ல எங்க போனாலுமே நமக்கு எல்லாமே கிடைக்கும். பட் நம்ம சூஸ் பண்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. எந்த பிராண்ட கரெக்டா பார்த்து சூஸ் பண்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் ஓகே மேடம். கண்டிஷனரை பத்தி சொல்லுங்க மேடம். கண்டிஷனர்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் முழிக்கிறாங்க மேடம். ஸோ கண்டிஷனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஹேரை வந்து கண்டிஷன் பண்ணும், ஓகேவா? லைக் நம்மளுக்கு ஹேர் வந்து ரஃபா இருக்கு அப்படின்னா நமக்கு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கறது கண்டிஷனர் தான். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்டிஷனரை நம்ம எப்பவுமே ஸ்கேல்ப்ல படாம தான் அப்ளை பண்ணணும். ஹேருக்கு மட்டும்தான் கண்டிஷன் பண்ணணுமே தவிர நம்ம ஸ்கேல்ப்க்கு எப்பவுமே பண்ணக்கூடாது. இன்கேஸ் நீங்க ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் இருக்கும். ஆல்ரெடி ஸ்கேல்ப் மட்டும் தான் மேடம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கண்டிஷனர் அண்ட் ஷாம்புவை செப்பரேட்டா பை பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி நம்ம பை பண்றதுனால நமக்கு எது கண்டிஷனர் எது ஷாம்பு இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். ஸோ அது நமக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்பா ட்ரை பண்ணலாம். நீங்க நம்மளோட ஹேர் வந்து டெக்ஸ்சர் ரொம்ப சாஃப்ட் ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்பா வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்பா கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டீம்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சர் ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ஷைனியா இருக்கும். டச் பண்ணும் போது சாஃப்ட் ஃபீலும் கொடுக்கும். அதை விட சாஃப்ட் ஃபீல் நமக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாஸ்க் தான் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோல் நம்மளோட ஹேருக்கு. ஹேர் மாஸ்க் நம்ம எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாம்பு அப்ளை பண்ணிட்டு கண்டிஷனர் இல்லைன்னா ஹேர் மாஸ்க் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிஷனரும் அப்ளை பண்ணிட்டு ஹேர் மாஸ்க்கும் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தேவை கிடையாது. ஒன்று கண்டிஷனர் இல்லைன்னா ஹேர் மாஸ்க். இந்த ஹேர் மாஸ்க்கு கண்டிஷனர் சொன்னீங்க மேடம். இந்த கண்டிஷனருக்கு செப்பரேட்டா ஏதாவது பிராண்ட்ஸ் இருக்கா? இல்ல கண்டிஷனர் இது மாஸ்க்குக்கும் ஏதாவது செப்பரேட்டா பிராண்ட்ஸ் இருக்கா மேடம்? மாஸ்க்கு செப்பரேட்டா பிராண்ட் இருக்கு. நான் இப்போதைக்கு யூஸ் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ். ஸோ அதுவே ரொம்ப நல்லா இருக்கு, அஃபோர்டபிள் ப்ரைஸாவும் இருக்கு, பெஸ்டாவும் இருக்கு. இப்போ கண்டிஷனருக்கு மேடம்? கண்டிஷனரும் நம்ம அதே பிராண்ட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். வேற ஏதாவது இதை பத்தின டீடைல்ஸ் இருக்கா மேடம்? வேற இப்போதைக்கு இல்ல. நான் இப்பதான் ஷூட் முடிச்சுட்டு கிளம்புறேன். கண்டிப்பா இப்ப நீங்க என்ன இதோட கொஸ்டின் வந்து நீங்க முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் நியூ இயர் போஸ்ட்டை மறக்காம பார்த்துட்டு லைக்ஸ் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட்டும் போட்டுருங்க. உங்க ஃபர்ஸ்ட் லைக் உங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே நான் தான் மேடம். அதை தெரிஞ்சாலே நீங்க என் பேரை கண்டுபிடிச்சிருக்கலாம்.
ஓ, இனிமே நோட் பண்றேன். உங்க பேரை கண்டுபிடிச்சே ஆகணும். பார்க்குறேன் மேடம், நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்ட்டு. ஓகே ஓகே சரிங்க, எனக்கு டைம் ஆச்சு. மேடம் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். நெக்ஸ்டா?